ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி பார்த்திங்கன்னா தமிழில் கவிஞர் வைரமுத்து அவர்களை பற்றி பார்க்க போகிறோம். கவிஞர் வைரமுத்து வந்து பார்த்திங்கன்னா தேனி மாவட்டத்தில் உள்ள மெட்டூர் என்னும் ஊரில் வந்து பிறந்தவர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்திய அரசின் உயர்ந்த விருதுகளுள் ஒன்றான பத்மபூஷன் விருதினை வந்து பெற்றவர் யார் அப்படின்னு பார்த்திங்கன்னா கவிஞர் வைரமுத்து அவர்கள். கள்ளிக்காட்டு இதிகாசம் புதினத்துக்காக பார்த்திங்கன்னா 2003ஆம் ஆண்டு சாகித்ய அகாடமி விருது பெற்றவர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த கொஷின் வந்து அடிக்கடி கேட்டே இருக்க, ரொம்ப முக்கியமானது. இவர் வந்து எந்த புதினத்திற்காக வந்து 2003ஆம் ஆண்டு வந்து சாகித்ய அகாடமி விருது வாங்கினார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கள்ளிக்காட்டு இதிகாசம் என்ற புதினம் அப்படின்ற நூலுக்காக. இந்தியாவின் சிறந்த பாடலாசிரியருக்கான தேசிய விருதினை 7 முறையும் மாநில அரசின் விருதினை 4 முறையும் பெற்றவர். அதாவது இவர் பார்த்திங்கன்னா பாடலாசிரியர் தான். கவிஞர் வைரமுத்து வந்து பாடலாசிரியர். இவர் வந்து தேசிய விருது வந்து எத்தனை முறை வாங்கியிருக்காருன்னு பார்த்தீங்கன்னா 7 முறை வந்து வாங்கியிருக்காரு. இந்தியாவுடைய தேசிய விருது. மாநில அரசின் விருது வந்து 4 முறை, தேசிய அளவில் வந்து 7 முறையும் மாநில அளவில் வந்து 4 முறை வந்து பெற்றவர். இவருடைய கவிதைகள் பார்த்திங்கன்னா ஹிந்தி, தெலுங்கு, மலையாளம், வங்காளம் உள்ளிட்ட ஆங்கிலம் உள்ளிட்ட பல மொழிகளில் வந்து மொழிபெயர்க்கப்பட்டுள்ளன அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ரொம்ப முக்கியமானது. இதில் வந்து பார்த்திங்கன்னா கவிஞர் வைரமுத்தை பற்றி எந்த புதினத்திற்காக வந்து இவர் வந்து சாகித்ய அகாடமி விருது பெற்றார் அப்படின்னு கொஷின் கேட்கலாம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா எந்த வருடம் வந்து பெற்றார் அப்படின்னு கேட்கலாம். இவருக்கு வந்து எத்தனை முறை வந்து தேசிய விருது வாங்கினார் அப்படின்னு கேட்கலாம். மாநில விருது வந்து கேட்கலாம். இதிலே வந்து 3 கொஷின் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ், படிச்சுக்கோங்க, ரொம்ப முக்கியமானது. வரப்போகிற குரூப் 4 அண்ட் குரூப் 2 எக்ஸாம் பேப்பர் 2ல வந்து கண்டிப்பாக கேட்பாங்க ஃப்ரெண்ட்ஸ், படிச்சுக்கோங்க. தேங்க்யூ.